அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புனித சியாரோ லுச்சி பதானோ. இவர் இத்தாலியில் உள்ள சசலோவில் 1990 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பிறந்தார். 11 வருடங்கள் தவம் இருந்து இவருடைய பெற்றோர் இவரை பெற்றெடுத்தனர். அவருடைய பிறப்பு அவருடைய குடும்பத்திற்கு பெரிய பரிசாக பார்க்கப்பட்டது. சிறிய வயது முதலே மற்றவர்களின் தேவையை குறிப்பறிந்து உதவி செய்தல், அன்போடு பழகுதல் இவரது சிறப்பு குணம். 9 வயதில் ஒரு கத்தோலிக்க இயக்கத்தில் இவர் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆன்மீகம், நற்செய்தி இவருடைய வாழ்வை செதுக்கியது. வளர வளர பிறர் அன்பு, பிறருக்கான சேவை ஆகியவற்றில் வளர்ந்து வந்தார். 1988 ஆண்டு டென்னிஸ் விளையாடும் போது இவருடைய தோள்பட்டையில் வலியை உணர்ந்தார். பரிசோதித்து பார்த்தபோது எலும்பு புற்றுநோய் அவரை தாக்கியது தெரிய வந்தது. சுய நினைவோடு தெளிந்த மனநிலையோடு தன்னுடைய துன்பத்தை அவர் இயேசுவிடம் ஒப்படைத்தார். இயேசுவே, இது உமக்கு விருப்பமானால் எனக்கும் இது விருப்பம் என்றார். மருத்துவமனையில் இருந்தபோது மற்ற நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூறினார். மருந்து எடுக்க எடுக்க அவருடைய முடி உதிர ஆரம்பித்தது. என்னுடைய முடியை இயேசுவுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்றார். இறப்பதற்கு முன்பு தன்னுடைய இறப்புச் சடங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்தார். குறிப்பாக தன்னுடைய இறப்புச் சடங்கு என்பது திருமண விழா போல அமைய வேண்டும் என்று பெற்றோரிடம் கேட்டுக்கொண்டார். தனக்கான பாடல், வாசகம், இறப்பு உடை ஆகியவற்றை அவரே தேர்ந்து கொண்டார். இறப்பின் வழியாக இயேசுவின் மணவாட்டியாக இருக்க முடியும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். 1990 ஆண்டு இவர் இறந்தார். இவருடைய அடக்கச் சடங்கில் பல நபர்கள் கலந்து கொண்டார்கள். திருத்தந்தை 16 பெனடிக்ட் இவருக்கு அருளாளர் பட்டத்தை வழங்கினார். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது தூய வாழ்வு, துன்பத்தை கூட பரிசாக கருதும் மனநிலை, துன்பத்தின் வழியாக இயேசுவின் மணவாட்டி என்ற மனநிலை.